ஹலோ சார், எங்க சார் போனோம்? களிங்காடு போனோம். உட்காருங்க. ஆட்டோ ஆட்டோ, பார்வதிபுரம் வராது சார். சார், அவர் நம்ம ரொம்ப வேண்டியவர். போற வழிதான், ஏத்திக்கலாமா? அதனால என்ன, ஏத்திக்கங்க. வணக்கம் சார். வாங்க வாங்க பாலாஜி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஏதோ ஜாதி கலவரமா ட்ரெயினை பாதியில் நிப்பாட்டிட்டாங்க. அப்புறம் பார்வதிபுரம் ஆட்டோக்கார ஒருத்தரும் வர மாட்டேங்கிற. அவனுங்க கடகறானுங்க சார். எந்த பிரச்சனை இருந்தாலும் நம்ம வண்டி இருக்குல்ல, வாங்க. ஆமா, பொண்ணு பார்த்துட்டு போனீங்களா, அதை பத்தி வாயை திறக்க மாட்டேன்றீங்க? அதுக்கப்புறம் இப்பதானே உங்களை பாக்குறேன். தேதி குறிக்க தான் போயிட்டு இருக்கேன். அப்படியே சார், ரொம்ப சந்தோஷம் சார். நம்பாலதான் சார். சொல்லிட்டேன், உட்காருங்க. உட்காருங்க. சரிங்க சார். உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா? எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. டிப்ளமேட்டிக்கா சொல்லாதீங்க. உண்மையிலே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே. இதுல என்ன சார் ப்ராப்ளம்? நானா வண்டி இழுக்க போறேன், குதிரை தானே இழுக்க போகுது. பரவாயில்ல, ரொம்ப நல்லாவே பேசுறீங்க. என் பேர் சந்திரமோகன். மெட்ராஸ்ல இருக்க ஆயிரக்கணக்கான வக்கீல்ல நானும் ஒரு சின்ன வக்கீல். போலாமா சார்? கிளம்பலாம் பாலாஜி. மோனிகா, பேசாம பஸ்லயே வந்திருக்கலாம். ஆமா, நீங்க என்ன இதே ஊருங்களா? இல்ல சார், நானும் மெட்ராஸ் தான். ஒரு முக்கியமான விஷயமா இங்க வந்திருக்கேன். ஐ எம் சந்துரு. பொண்ணு வாங்கி போயில சார். முதல்ல தேதியை குறிப்போம், அப்புறம் ஏதாவது வாங்கி கொடுப்போம். என்ன சார், நீங்க ஏதாச்சும் வாங்கிட்டு போனோம் சார். அப்பதான் ஒரு இது கிடைக்கும். எது? அது ஒரு கிக்கு சார். இப்படிதான் எனக்கும். பொண்ணு பார்த்த உடனே அவளுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு மார்க்கெட்டுக்கு போனேன். உங்க போய் பார்த்தா அவளே வந்து எதுக்கு நிக்கிறா. அப்புறம் அப்புறம் என்ன பாக்கியம், இன்னும் போன் ஒர்க் பண்ணலையா? காலையில இருந்து எத்தனை தடவை தான் வந்து கேப்ப. அவன் எங்க போறேன்னு சொல்லல, நானும் கேட்காம விட்டுட்டேன். அந்த பொண்ணு நிலைமைய பார்க்கும் போது என்னால சும்மா இருக்க முடியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உன் நிலைமை எனக்கு புரியுதுமா. தைரியமா போ, போன் வந்தா உடனே கூப்பிடுறேன். கவிதா, சாப்பிடுவாமா? எனக்கு பசிக்கலம்மா, நீங்க சாப்பிடுங்க. காலையிலயும் அதான் சொன்னேன், மத்தியானமும் அப்படிதான் சொன்னேன். இப்ப ஏஞ்சி வரப்போறியா இல்லையா? வா. ஹலோ, குட் மார்னிங். அம்மா, என்னடா அங்க யார் வந்திருக்காங்க? ஒரு அங்கிள். ஓ, வா. நீங்க? என் பேர் சந்திரமோகன், மெட்ராஸ்ல இருந்து வரேன். ராமலிங்க ஐயா சொல்லி. ஓ, வாங்க, உள்ள வாங்க. தேங்க்யூ. உட்காருங்க. சரிங்க. உன் பேர் என்ன? மீனுக்குட்டி. என்ன படிக்கிற? +2. ஓ, +2வா? நல்லா படி. என்ன என்னங்க அறிவு இருக்கா அவனுக்கு? சீரியஸா திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணாதான் சொல்லிருக்கேன்ல. தயவு செஞ்சு எதுவா இருந்தாலும் 10 நிமிஷம் கழிச்சு வந்து சொல்லு. போ. ராமலிங்கயா சொல்லி அனுப்பிச்சு அவர் வந்திருக்காரு. ஓ, ஆமா. இத முதல்ல சொல்லி தெளிக்க வேண்டியதானே? எங்க நீங்க சொல்ல விட்டா தானே? கதை தானே சொல்லணும். மாமா சொல்றேன். என்ன? ஹலோ ஹலோ, வாங்க. ஐ அம் பிரகாஷ், கவிதாவோட அண்ணன். உட்காருங்க. ஜேர்னி எல்லாம் கம்ஃபர்டபுளா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. சொல்லியிருந்தா நானே வந்து பிக்கப் பண்ணிருப்பேன். என்ன அதுக்குள்ள அங்கிள் கூட ஃப்ரெண்ட் ஆயிட்டா? தம்பி. அப்பா வணக்கம். உட்காருங்க. வணக்கம். ராமலிங்கய்யா நல்லா இருக்காரா? நல்லா இருக்காரு. வாட் அ கிரேட் பர்சன். நாங்க வாழ்ற இந்த வாழ்க்கைக்கு முழு காரணமே ஐயா தான். ஏய், இங்க வா. யார் தெரியுமா? சார் தான் மாப்பிள்ள. வாவ், சூப்பர். ரொம்ப ஹோம்லியா இருக்காரு. நைஸ் மீட்டிங் யூ. பயப்படாதீங்க, ஒண்ணு நான் இல்ல. கவிதாவோட ஃப்ரெண்டு. அப்பா அம்மா ஸ்டேட்ஸ்ல இருக்காங்க. இவளுக்கு எல்லாமே நாங்க தான். பயந்தே போயிட்டேன். நல்ல வேளை உடனே சொன்னீங்க.
ஏன் முன்னாடி சொன்னா பயந்துக்க மாட்டீங்களா? ஏய் அண்ணி, இன்னைக்கு சமையல் நீங்க தானா? மாப்பிள்ள சார் நல்லா மாட்டிக்கிட்டாரு. கவிதா, நான் சொல்லல, மிஸ்டர் சந்திரமோகன் இவர்தான். ஹலோ. ஹலோ. இப்பயே நல்லா பாத்துக்கோ, அப்புறம் கண்ணு செல்ல மூக்கு செல்ல சொல்லக்கூடாது. ஆள் கருப்பு தான், ஆனா கலக்கலாவே இருக்கார்ல. ஏய், கொஞ்சம் சும்மா இருக்கியா? ஓகே ஓகே ஓகே. தண்ணி குடிங்க. உங்களை யாரும் நினைக்கிறாங்க? தண்ணி ஊத்து. நான் ஊத்துறேன். பாத்து பாத்து. மீனு, என்னது அறிவியல் உனக்கு? பரவாயில்ல விடுங்க, சின்ன குழந்தை தானே. சாரி சார். அப்பா, நான் எந்திரிச்சுக்கிறேன். இது ஒன்னும் அப்பாக்கு சொன்ன மாதிரி தெரியல, வேற யாருக்கோ சொன்ன மாதிரிலாம் இருக்கு. பேச மாடி. பார்வதி, டவல் எடுத்து கொடு. வாங்க உட்காருங்க. எதுக்குடா அது? சும்மா இருங்க, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. மாப்பிள்ள வந்திருக்காருல, அவர் விருது போட வேண்டாமா? என்ன கோழியெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு? நான் இப்பவே போகணும். ஒண்ணும் பேசக்கூடாது. மத்தியானம் இருந்து விருந்து சாப்பிட்டு தான் போகணும். அப்புறம் நம்மள குறை சொல்லக்கூடாதுல்ல. தம்பி, அப்புறம் என்னை பத்தி சொல்லணும்னா, நான் ராமலிங்க அவங்கள பத்தி நிறையவே சொல்லியிருக்காரு. கவிதாவே உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு. அப்பா, நாங்க போயிட்டோம்ப்பா. நீங்க பாருமா, மோகனுக்கு உன்னை பிடிச்சிருக்கான். அப்புறம் நீ தான் சொல்லணும். நீங்க முடிவு பண்ணா சரிதான்ப்பா. ஆனா கல்யாண பத்திரிக்கையில அவ பேருக்கு வேணா டிகிரி வரணும்னு ஆசைப்படுறா. என்ன பாக்குறீங்க? படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணம்னு சொல்ல வரா. எப்ப முடியும்? இன்னும் 6 மாசம் தான். மேரேஜ் முடிஞ்சதுன்னா காலேஜ் கட் ஆயிடும். அப்ப காலேஜ் முடியற வரைக்கும் மேரேஜ்க்கு வெயிட் பண்ணலாம்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க படிக்கணும்னு விருப்பப்பட்டா கூட எனக்கு நோ அப்செக்ஷன். ஏய், சம்பாதிச்சிட்டால, தேங்க்ஸ் சொல்லுடி. வரேங்க. சரி வரேன். அப்ப வர மாப்ள சார். பை பை பை. வரேன்னா. எங்க போயிருப்பாங்க? நீ இங்கே இரு, நான் போய் பார்த்து வரேன். அதுக்காக நீ யாரியா ஹோம் ஷோட தான் போட்டோ எடுக்கிறேன். மறுபடியும் சட்டையை விடுங்க. அறிவியல் எதுக்கு அடிக்கிற? இனிமே அவன் நினைப்பு கூட வரக்கூடாது.
கவிதா, என்னம்மா, என்னாச்சு? என்னாச்சுமா? என்னப்பா என்னாச்சு? ஏன் அழறா? அந்த கன்றாவி அவ கட்டி கேளுங்க. என்னடா வளர்ற? நான் ஒண்ணும் வளரல, நடந்த கூத்த சொல்றேன். எவ்வளவு ஒருத்தன் போட்டோ எடுத்துட்டு இருக்கான், அவனுக்கு கண்டபடியே போஸ் கொடுத்துட்டு நிக்கிறான், அதுவும் கோயில வச்சு. சத்தியமா இல்லப்பா, என்ன ஏதுன்னு கேட்காம இப்படி எல்லாம் பேசுறாரு. என்ன ஏதுன்னு கேட்க யார சொல்லல, என் கண்ணால. டேய், நிறுத்துற. எதுக்கு எடுத்தாலும் பொசுக்குன்னு கோவப்படுறது, புரிஞ்சுக்காம பேசுறது, இதுவே பிழப்பா போச்சு உனக்கு. விசாலம், கூட்டு போ. வாமா. என்னடா நடந்தது? நடந்தது இருக்கட்டும், முதல்ல அவகிட்ட அவன் யாருன்னு கேளுங்க. அவன் யாருன்னு எனக்கு தெரியாதுமா. அண்ணன் ஏன் இப்படி எல்லாம் பேசுறாருன்னு எனக்கு புரியல. எனக்கும் புரியலப்பா, இவ்வளவு இப்படி பண்ணான்னு. அவளை பத்தி நம்ம போட்ட கணக்கெல்லாம் தப்பு. கவிதா வேற ஒருத்தனை. அப்ப நான் கோவப்பேரன் குத்தம் சொல்றீங்களே, நான் இதை பார்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சமா முடியும்? No, she is not like that. அவ அப்படி நடக்க மாட்டான். அவ ஏன் ரத்தம். அப்ப நானு நடந்த விஷயத்தை விசாரிக்காம பேசுறது நல்லதில்ல. பார்த்தா நான் பைத்தியக்காரனா? அப்பா, கவிதா நான் இன்னைக்கு கை நீட்டி அடிச்சிருக்கேனா? அவளை பத்தி யாராவது அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தா கூட நான் ஷூட் பண்ணிருப்பேன். பாருங்கப்பா, ஆனா இதை நான் கண்ணால பார்த்தேன். அந்த பையன் யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சொல்றாளேப்பா. தப்பு பண்ணவங்க அதை மறைக்கத்தான் பாப்பாங்க. நான் சொல்றதை சொல்லிட்டேன். நம்புறதும் நம்பாததும் உங்க இஷ்டம். என்னம்மா இதெல்லாம்? என்னால எதையுமே நம்ப முடியல மாமா. ஹலோ, நான் சொப்னா எங்க? இத கொடுக்கா. கவிதா சேச்சியா? ஹலோ சொப்னா, நான் கவிதா பேசுறேன். சொல்ல கவிதா. நான் சொல்றது நல்லா கேளு. சுசீந்திரன் கோயில்ல வச்சு அண்ணன் ஒரு ஆள் அடிச்சு போட்டாரு. நீ உடனே போய் அவரை காப்பாத்து. யார் அவரை எதுக்கு அடிச்சாரு? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். இப்ப எங்க இருந்து பேசுற? வீட்ல இருந்து தான் பேசுறேன். என்னால இப்ப வெளியே வர முடியாத சூழ்நிலை. ப்ளீஸ் உடனே எனக்காக போயேன். ஹலோ ஹலோ